பிரபல பாலிவுட் பாடகரான உதித் நாராயணன் அவங்க ஃபேன்ஸை லிப்ல கிஸ் பண்ண வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது முதல் முறை கிடையாது. இது மாதிரி ஏற்கனவே ஃபேமஸான ஃபீமேல் சிங்கர்ஸை கூட அவர் கிஸ் பண்ணியிருக்காருன்னு அந்த வீடியோவையும் சேர்த்து இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, சர்ச்சைக்கான காரணம் என்ன, யார் அந்த சிங்கர்ஸ், இவரோட ரிப்ளை என்ன, அதையெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல பாலிவுட் சிங்கர் தான் உதித் நாராயணன். நம்ம தமிழ்லையும் அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இயக்குனர் சங்கர் அவங்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த காதலன் படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மியூசிக்ல இவர் முதல் தமிழ் பாடல் பாடினாரு. இன்னும் சொல்ல போனா 90s கிட்ஸ்க்குலாம் இவர் ஃபேவரட்டான சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இவர் பாலிவுட் சிங்கர் அப்படின்றதுனால இவருடைய தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது இவருக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இன்னைக்கும் இவருடைய கான்சர்ட்ல இவர் பாட ஆரம்பிச்சாருன்னா போதும், ரசிகர்கள் எங்க இருந்து தான் வருவாங்களோ தெரியாது, அவ்வளோ திரண்டு வருவாங்க. இப்போ எல்லாரையுமே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இசை நிகழ்ச்சியில 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங்கான டிப்பு டிப்பு பசரே வாணி அப்படின்ற ஒரு சாங்கை இவர் பாடிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்த பெண் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா உற்சாகம் அடைந்து அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவர் பக்கத்துல வந்தாங்க. அந்த நேரத்துல இவரும் பயங்கரமா உற்சாகம் ஆயிட்டாரு. உடனே கன்னத்துல கிஸ் கொடுக்க வந்த ரசிகர்களை இவர் தலையை திருப்பி லிப்ல கிஸ் கொடுத்தாரு. இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பெண்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம கொஞ்சமா நழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். என்ன உதித் நாராயணன் சார், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாடகர், நீங்களே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய பாடகர்கள்லாம் இதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா இது ஒரு கலாச்சார சீரழிவுக்கு தானே வழிவகுக்கும்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதை முதன்முறை பண்ணல, ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, பிரபல பாடகிகளையும் நீங்க கன்னத்துல கிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கிஸ் பண்ண வீடியோவையும் ரசிகர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடின ஜாப் டாக் ஹே சாங் அந்த சாங்குக்கு அவருக்கு பிளேபேக் சிங்கர் அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவார்டு உதித் நாராயணன் அவங்க கையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு உதித் நாராயணன் அவங்க அவருடைய கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஸ்ரேயா கோஷல் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியாக்ஷன் பெரிதளவில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரபல பாடகியான அல்கா யாக்னிக் அவங்களுக்கும் கிஸ் பண்ணியிருப்பாரு. கிஸ் பண்ணதோட இல்லாமல் அவங்க கையையும் பிடிச்சிட்டு பக்கத்தில் வச்சிருப்பாரு. இது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இவர் என்னதான் நிறைய பாடல்கள் பாடி ரசிகர்களுடைய மனசை வென்றாலும் கூட இது மாதிரியான சம்பவங்களால அவர் ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக்கப்படுறாரு. இதுக்கு இவர் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல அந்த ரசிகர்களுக்கு முத்தம் கொடுத்தது அவங்களே பெருசா எடுத்துக்கல, அவங்களுமே சந்தோஷமா தான் அதை வாங்கிக்கிட்டாங்க. இதை ரசிகர்கள் நீங்க ஏன் ரொம்ப பெருசுபடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய ஃபேமிலியவோ நாட்டையோ அவமதிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணல. இந்த நல்ல விஷயத்துல நீங்க சில சங்கடங்கள் எல்லாம் எடுத்து பகிர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்காக நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். இது எப்பவோ நடந்த கான்செப்ட், ஆனா இப்போ நீங்க ஏன் இதை வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவு அவமதிக்க நினைச்சாலும் நான் வளர்ந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது ஒரு அன்போட வெளிப்பாடு தான், அன்போட வெளிப்பாடா இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கு ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.